Exercise 5.4 question number 9 பார்த்துருவோம். Find the coefficient of x power 4 in the expansion of 3 minus 4x plus x square divided by 2x. இதில் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்துருவோம். இந்த இதற்கு முன்னாடி நம்ம e பவர் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் e பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x square by 2 factorial plus x power 3 divided by 3 factorial அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு e பவர் 2xன்னு வந்திருக்கு. ஸோ இது மேலே கொண்டு போயிடுவோம். 3 மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் 2xன்னு போடுறோம். ஓகே, e பவர் 2xனால் என்ன வரும்? ஜென்ரலாக e பவர் மைனஸ் 2xனா இது சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். 1 ப்ளஸ் மைனஸ் 2x டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் மைனஸ் 2x க்யூப் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல்னு வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன வரும்னா 3 மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இது அப்படியே மைனஸ் 2x டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4x டேரெக்டாக 4x ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் 8x cube divided by 3 factorial plus 16x power 4 divided by 4 factorial plus அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 4னால் எக்ஸ் பவர் 4க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பான்ஷன் எழுத தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 ஒன்று கிடைக்கும். ஓகே, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 எதை மல்டிப்ளைனா இந்த டேர்மையும் இந்த நான் ஸ்டார் போட்டிருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். சரியா? அடுத்து வேறு என்ன டேர்மு? இந்த 4 மைனஸ் 4x இருக்குது, இங்கே மைனஸ் 8x இருக்குது, 8x க்யூப் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒரு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அப்போ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. ரவுண்டு போட்டுக்கிறேன் 2, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. இதையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு திருப்பி ஒரு எக்ஸ் பவர் 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த 3 டைமே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி இந்த எக்ஸை வந்து மைனஸ் 2xனால் எக்ஸ் க்யூப் தான் வருது. ஸோ அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 4 அதில் வராது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 3 × 16 மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 16 டிவைடட் பை நம்மளுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல் போட்டுப்போம். ஓகே, ப்ளஸ் நம்ம இந்த மைனஸ் இங்கே ஒரு 4 பார்த்தோம், இங்கே ஒரு மைனஸ் 8 இருக்குது, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 × 8 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 4. ஓகே, 1 4னா நம்மளுக்கு 4 டிவைடட் பை இங்கே 2 இருக்குது, 2 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 3 × 16 டிவைடட் பை 24ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் 32 டிவைடட் பை 6ன்னு வரும். ஓகே, ப்ளஸ் 4 டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, இதையும் கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். அப்புறமே இதை 12 டிவைட் பண்ணால் இது 3, இது 16ன்னு வரும். இது வந்து 4ஆல் பண்ணால் 6, இது 4ஆல் பண்ணால் 4, திருப்பி வந்து இது 3னா 2, இது 2ன்னு வந்துடும். ஓகே, டேரெக்டாக ஈக்குவல் டு 2 ப்ளஸ் இது 16/3 ப்ளஸ் 2ன்னு வரும். டோட்டல் பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு இது வந்து எல்சிஎம் வந்து 3ன்னு வரும். 3ன்னு வந்துருச்சா. அப்புறம் 2 2 4 4 4 × 3 12 12 + 16 வரும். ஓகே, ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 28 / 3ன்னு வரும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.